ஹாய், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி என்ன செய்யணும்? மதுரை மட்டன் பால்ஸ் பண்ண போகிறேன். அதான் கோலா உருண்டை குழம்பு. அதோட கோலா உருண்டை ஃப்ரையும் சேர்த்து செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால், 1/2 கிலோ மட்டன் வாங்கி இந்த மாதிரி கொத்துக்கறியாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி. அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு கொஞ்சம் 2 எலும்பு போட்டிருக்கேன், 3 சில்லு, 1 ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 2 கிராம்பு, இஞ்சி பூண்டு ஒரு 4-5 பூண்டு, ஒரு 2 இஞ்சி சைஸு, அப்புறம் ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 10 இல்லைன்னா 15 வெங்காயம் இப்படி முழுசாக உரித்து வச்சுக்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் ஒரு 4 ஸ்பூன் போதும் மல்லித்தூள், உப்பு தேவைக்கு. இது ஈஸ்டர்ன் மட்டன் மசாலா, இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது என்னத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன்னா, இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி கையளவுக்கு, இது 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம அந்த கோலா உருண்டைக்கு போட போகிறோம். மொத்தமாக உருண்டை எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த பவுட்ரு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பவுட்ரு, இந்த பேஸ்ட்டு, உப்பு, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போதும். சக்தி மசாலா சும்மா கொஞ்சமாக போதும் டேஸ்ட்டுக்கு. இதை நல்லா பிசைஞ்சு ரொம்ப தண்ணி விட்டு பிசையக்கூடாது. அதில் ஈரச்சத்து இருக்கணும்ல, தண்ணி தேவையில்லை. இதில் அப்படியே பிசைஞ்சு உருண்டையாக வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அந்த உருண்டை இறுகிக்கும் நல்லா. இதில் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 2 பீஸ் பூண்டும் 1 இன்ச்சு இஞ்சியும் போட்டு அரைச்சிருக்கேன். அதோட அந்த கொத்தமல்லி, வெங்காயம் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். தண்ணியும் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக ஆயிரும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை உருட்டலாம். இது 1/2 கிலோ வாங்கினேன் கொத்துக்கறிக்கு. இங்கே ரொம்ப ஃபேமஸ் மதுரையில் கோலா உருண்டை. இது இங்கிலீஷில் மட்டன் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். பேன் காற்றுல வைக்காதீங்க, சாதாரணமாக எடுத்து வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சின்ன இந்த சைஸ்க்கு உருண்டை உருட்டிக்கணும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. ரொம்ப பெருசாகவும் உருட்டக்கூடாது, இப்போ டேஸ்ட் இது நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை இந்த சைஸில் உருட்டி வச்சா போதும். இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் ஒரு 15 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கூட போதும். அது நல்லா அப்படியே இறுகிக்கும், உடையாது. குழம்புல போடும்போதும் உடையாது. இது ஒரு 15 நிமிஷம் எப்படி உருண்டை உருட்டுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ உருட்டின பிறகு அது என்னென்ன காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் உருண்டை உருட்டிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு, இதுக்கப்புறம் நான் எப்படி குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். அப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்துக்குவோம் அந்த உருண்டையை. இப்போ பார்த்திங்கன்னா நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் என்ன தாளிக்கணும்னா, குழம்புக்கு சோம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய், பட்டை காஞ்சிடுச்சு. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், நல்லா வதக்கிட்டு இதை நம்ம எல்லாத்தையும் அரைக்க தான் போகிறோம். அடுத்தது தக்காளி, இது கொஞ்சம் வதங்கணும், சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு, ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். அடுத்து தேங்காய் போடணும். இதுக்கு மிளகுலாம் போட தேவையில்லை. நான் கறி குழம்புக்கு போட்டிருக்கேன், அது பார்த்துருப்பீங்க. இதில் வந்து தேவையில்லை. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா பவுடர்லாம் வந்து இந்த குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எல்லாத்தையும். நல்லா வதங்கினப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜ் வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட் மாதிரி. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை எப்படி உருட்டை வச்சுக்கன்னு பாருங்கள். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 30 உருண்டை இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 உருண்டை குழம்புல போட்டு மீதி உருண்டை வந்து நம்ம வந்து பொரிக்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் ஊற்றணும். எலும்பு, இந்த அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை அப்படியே ஊற்றணும். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ கிளறி விட்டுட்டு விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போதும், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போதும், அடுத்தது மல்லி ஒரு 4 ஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது
கொதி வந்த பிறகு நம்ம வந்து உருண்டை போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நம்ம அந்த உருண்டை எடுத்து நல்லா இறுகிருச்சு பார்த்திங்களா. ஃப்ரீசரில் 10 நிமிஷம் கழித்து எடுத்தேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி போடணும். ஒரு 10 உருண்டை போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரொம்பலாம் கிளறக்கூடாது. இதை நான் ஒரு உருளைக்கிழங்கு சீவி போடணும். நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பக்கம் இந்த சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் நம்ம பொரிக்க போகிறோம். இது ஒரு 7-8 உருண்டை போடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஒரு சைடு வெந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு திருப்பி விட்டுருவோம். ரொம்ப அடுப்பு போட வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் கொத்தமல்லி போட்டு கிளறி விட்டுட்டு குக்கரில் ஒரு எலும்பு வேறு இருக்குல்ல, ஒரு 5 விசில்னா 6 விசிலில் வேக வச்சிடணும். ஆஃப் பண்ணிடணும். குக்கர் வச்சு மூடிட்டு மூடிட்டேன். ஒரு 5 விசில் இல்லைனா 6 விசில் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் கோலா குழம்பு ரெடி. இது ஃப்ரையானது ரெடி ஆகிட்டுருக்கு. மசாலா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா இந்த கலரில் வரும், கருக விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் பால்ஸ் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.